சரியா? இதுக்கு வந்து ஷைனிங் துணி தான் அழகா இருக்கும். இது வந்து அகலம் வந்து 20. சரியா? அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி ஒரு பிட்டு வந்து கட் பண்ணி இந்த சைடு பார்க்கணுமாங்க. இதுதான் இப்படிதான் உயரும். இப்படி குறுக்கால வந்து அகலம். அவ்வளவுதான். இப்போ இதை கட் பண்ணி சரி 25 வச்சுக்கலாம்ப்பா. 25 ஆச்சா. அப்புறம் இது வந்து இது வரைக்கும் ஓகே தானே? இது வந்து ஸ்கட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்கட்டு, அதுக்கு இன்னும் மேலே இருக்கிற டாப்புக்கு நம்ம இன்னும் கட் பண்ணல. இது நான் எவ்வளோ சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். பற்றி கட் பண்ணுறேன் சொல்லுவேன் எவ்வளோ. இதுக்கு உயரம் வந்து 6 தான். ஆனால் இது வந்து அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு 6 தான் தேவை. கரைபாகத்துக்கு கீழே வந்து எடுத்துக்கலாம். உயரம் வந்து 6. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. இதை கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேவா? புரியுதாமா? இப்போ என்ன பண்ணுறேன், எது முன்ன பின்ன பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஷைனிங் கம்மியாக இருக்குது. அதனால இங்கே தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். இது ராங் சைட். இப்போ இப்படி பண்ணிட்டு இது எப்பவும் மாதிரியே தான். நம்ம எப்பவுமே எப்படி பண்ணுவோம் அதே தான். இது பின்னு ஒன்றா கொடுப்போம். பின்னு போட்டுக்கலாம். மணி மிஷின் தான் கொடுப்போம். இது வந்து 1.5. கழுத்து அகலம் வந்து 1.5. நீளம் வந்து 1.5. ஆச்சா. ஷோல்டர் எவ்வளோ? அதுவும் 1.5. ஷோல்டரும் 1.5. இது வந்து 2. இது வரைக்கும் ஓகே தானேப்பா? ரவுண்டு கழுத்து தான் இதுக்கு நம்ம வைக்கிறோம். அப்புறம் இந்த பாடி சுற்றளவு இது எவ்வளோ? இது வந்து 3.5. ஓகேவா? இது வந்து 3.5. இதில் புரியுதாமா உங்களுக்குலாம்? இப்போ இது என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு ஓகே தானே? எந்த பிரச்சனை கிடையாது. பண்ணிக்கலாமா? இப்போ இது ஆச்சு. இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஃப்ரில் வைக்க போகிறோம். இது முதல்ல ஆச்சு. லைனிங் எப்போ மாதிரி நம்ம லைனிங் வச்சு திருப்பிக்கலாம். லைனிங் வைக்க போகிறோம். லைனிங் வந்து சுருக்கமாக இருக்குது. சுருக்கமாக இருந்தால் நல்லா வராது. வேற என்ன காட்டன் துணி இருந்தால் கொடுப்பா. பண்ணுறியா? பத்தலைப்பா. வேற என்ன கொடுப்பா? காட்டன் துணி எந்த கலர்னா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது பரவாயில்ல. சுருக்கு உனக்கு அப்புறம் உங்களுக்கு வேற கலர் தரேன். நான் வாங்கி நமக்கு இதுக்கு பதில் அப்புறம் வேற தரேன். வேறுப்பா. இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம், போதும் போதும். இது இப்படி போட்டு யூஷுவல் தான் இது அப்படியே நம்ம இந்த பீஸ்க்கு நம்ம லைனிங் எடுத்துக்கிறோம். ஓகேவா? எல்லா கழுத்துமே ஒன்று தான். மீன் கழுத்தும் ஒன்று தான். இதில் பின் கழுத்தும் ஒன்று தான். மணி ஊசி எப்பவுமே வச்சுக்கணுமா? இப்படி வச்சா அளவுக்கு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு மாறும்பா, கரெக்டாக வராது. இதை இப்படி போட்டுட்டுனா நம்ம எந்த பக்கம் வேணாலும் நம்ம அளவு திருப்பலாம். ஒன்றும் ஆகாது. இல்லைன்னா நமக்கு வந்து மார்க்கிங் வரைஞ்சிக்க எதுக்கு நம்ம பிரச்சனை.
அவ்வளோதான். ஓகேவா? ஸ்கர்ட்டுக்கு ரெடி, அதுக்கு ரெடி. லைனிங் தேவை தான், ஆனால் பார்த்துக்கலாம். ரெடி. இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு வந்து ஃப்ரில் வைக்க போகிறோம். பாக்ஸ் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் பிளேட்டு வச்சு வைக்க போகிறோம். பாக்ஸ் பிளேட் உங்களுக்கு துணி கற்றுக் கொடுக்குது. பாக்ஸ் பிளேட் வச்சுட்டு இந்த கழுத்தாட்ட ஃப்ரில் வைக்க போகிறோம். 3 அடுக்கு ஃப்ரில் வைக்கணும். இப்போ ஃப்ரில்லுக்கு தான் இப்போ நம்ம துணி எடுக்கிறோம். சரியா? ஃப்ரில்லுக்கு இதே கலர் தான். டபுள் கலர் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இது நல்லா இருக்குது. இது அகலம் வந்து 3 இன்ச். அகலம் வந்து 2.5 இன்ச். இந்த மாதிரி 2.5 இன்ச்சுக்கு நீட்டாக ஒரு துணி எடுத்துக்கணும். துணி எவ்வளோ நீளம் எடுக்கலாம்னா ஒரு 25 இருக்கலாம். எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அகலம் தான் நம்மளுக்கு பிரச்சனை. இன்னொன்று பீஸ் கூட கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்ப்பா. இன்னொரு எடுத்து போடுங்கப்பா. எடுத்து போடுங்க.